சாம்பலாக்கினார். மற்றும் ஒரு கதையாக, ஒரு நாள் சிவபெருமான் தியானத்தில் இருந்தபோது அவனது மனைவி பார்வதி தேவி அவருடன் விளையாட நினைத்தார். பின்னால் இருந்து வந்தது. சிவன் கண்களை தன் இரு கைகளாலும் மூடினாள். சிவனின் வலது கண் சூரியனையும் இடது கண் சந்திரனையும் குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது. சிவனின் கண்களை மூடியதனால் பிரபஞ்சம் இருளில் மூழ்கியது. உடனே சிவபெருமான் தனது தெய்வீக சக்தியால் நெற்றியில் மூன்றாவது கண்ணை உருவாக்கினார். நெருப்பின் வெப்பத்தால் பார்வதியின் கைகளில் வியர்த்தது. சிவன் மற்றும் பார்வதி தேவி இருவரின் சக்திகளுடன் இணைந்து அந்தகா எனும் மகன் பிறந்தான். சிவனின் 2 கண்கள் உலகை பார்ப்பவை. மூன்றாவது கண் உண்மையை பார்ப்பது. அது பிறப்பும் இறப்பும் கடந்து உள்ளுணர்வை உணரச் செய்வது. அரக்கர்களுக்கு அது வினையொளி, பக்தர்களுக்கு அது கதிர்.